அம்மா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்ட போல இருக்கு. என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? நான் தான் இவங்களுக்கு பயந்து போய் இவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறேனா? நீ எதுக்கு போனா ஃபோன் பண்ணி அவளை வர சொன்ன? ஏய், மாப்பிள்ளை எனக்கு கால் பண்ணி புவனா நாளைக்கு காலையில இங்க இருக்கணும்னு சொல்லும்போது என்னால எப்படி கேட்காம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்காரரு எனக்கு முன்னாடியே புவனாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிருக்காரு. ஐயோ, அத வேற பண்ணி தொலைச்சிட்டானா அந்த ஆளு. இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிட்டு இருந்தோம். உனக்கு தெரியும்ல, எங்களால இந்த வீட்டு ஆம்பளைங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதனாலதான் கர்ணாக்கும் போனாக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணதை கூட எங்களால தடுக்க முடியல. ஆமா இந்து, நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா நீ தான் போனே எடுக்கல. பரவாயில்லக்கா, எனக்கு உங்க யார் மேலயும் எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நாம மாத்துவோம். இந்து, நீ எங்க கூட இருந்து இப்படி எல்லாம் பேசுறப்போ எங்களுக்கும் நல்ல எனர்ஜியா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரங்களை பார்த்ததும் எங்களுக்கு தெரியாமலே நாங்க பொஸ்ஸுன்னு ஆயிடுறோம். சரி ஜெயந்தி, நீ அதை விடு. இந்து, அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காருக்கா. ஏதோ என் சிஸ்டர் நல்லவங்கனால திரும்பி வந்திருக்காங்க. பாருடா, நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போய் வந்திருக்கேன். நீ என்னை திட்டிகிட்டு இருக்காத. நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியும்டா. சரி, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கூட. ஐடியாவா? ஐடியாலாம் கொடுக்க முடியாது போ. பண்ணுறதை பண்ணிட்டு ஐடியா வேணுமா? ஐயோ மாப்பிள்ள, ஐடியா சொல்றதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லடா. சிம்பிள். சிஸ்டர் உன் வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறேல, அப்ப அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. இல்ல திரும்பவும் உங்க அண்ணன் தான் முக்கியம் நினைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அண்ணனுக்கு சொல்ற மாதிரி கேட்டு எக்கடி வேணா கேட்டு போடா. என்னடா நீ என்கிட்ட இப்படி பேசுற? டேய், நீ பண்ணி வச்சிருக்க காரியப்படுறா. இங்க பாரு, என்ன சோகமாயிட்ட? இல்ல சோகமா நடிக்கிறியா? சிஸ்டர் ஆல்ரெடி உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்க அண்ணன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி சிஸ்டர் கோவப்படதான் பார்த்துக்க. அது ஓகேடா. இப்போ இந்துவை எப்படிடா சமாதானப்படுத்துறது? என்னை விட இந்து, எனக்கு சாதிக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம சித்ராவை எடுத்துக்கோ. சித்ரா எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு தெரியுமா? 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா. அவ மார்க்குக்கு நிறைய காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது உனக்கே தெரியும். ஆனா அது கூட இந்த வீட்டு ஆம்பளைங்க படிக்க விடல. எப்படி நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் ஏன் சிறக உடைச்சாங்களோ அதே மாதிரி சித்ரா கனவு காண்றதுக்கு முன்னாடியே அவ சிறகையும் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க தலையெழுத்து இந்து, இத மாத்த முடியாது. அக்கா, அம்மா சொல்ற மாதிரி அவ்வளோ சூப்பராலாம் படிக்க மாட்டேன். ஏதோ சுமாரா படிப்பேன், அவ்வளோதான். இல்ல இந்து, அவ நல்லா படிக்கிற பொண்ணுதான். அவளை படிக்க அமிச்சாதானே அவ திறமை என்னன்னு அவளுக்கு தெரியும். இப்ப பாரு, சித்ராவுக்கு அவ திறமை மேலேயே நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வீட்ல எங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு இது பழகிடுச்சு இந்து. இவங்க அனுபவிக்கிற இந்த கொடுமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன? ஐயோ, மரியாதையா போயிடு. எப்போ நீங்க 2 பேரும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்களோ அப்பவே உங்க 2 பேருக்குள்ள இருந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சட்டப்படி வேணும்னா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இருந்துட்டு போங்க. ஆனா அவர் மனசுல நீயும் இல்ல, உன் மனசுல அவரும் இல்ல. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருந்தா கூட நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், கர்ணா மாமா மனசுல இருந்து நீ எப்பவோ போயிட்ட. இனிமே அந்த இடம் எனக்கு மட்டும்தான், சரியா? இன்னும்
இன்னொரு 6 மாசத்துல உன் டிராமாவெல்லாம் முடிச்சிட்டு பெட்டி படிக்கையோட இங்க இருந்து காலி பண்ணு. ஆ? இங்க பாரு, நான் இப்ப போறேன். ஆனா என்னோட லவ் டார்ச்சர் என் மாமா கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா இங்க நிக்கிற என்னோட கண்ண மாமா இனிமே என் சொத்து. மாமா பட்ட மாமா. ஓ, 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 ஓ. நான் இந்து நான் சொல்றத கேள இந்து. நான் பாட்டுக்கு இங்கே அழகாக தூங்கிட்டு இருந்தேன். இவ வந்து எழுப்புனா இந்த பக்கம் பிடிக்கிறா, இந்த பக்கம் முறைக்கிறா. முருகா, நீ எல்லாம் எப்படி சமாளிக்கிறேன்னே தெரியல. ஐயோ, ஏந்திவா அண்ணே, கருணா பூ வாங்க தானே போயிருக்கான். ஒரு விஷயத்தை கவனிச்சிய, அவன் நம்ம வீட்டுக்கு பூ வாங்கினாலும் அவன் பொண்டாட்டிக்கே பூ வாங்கினாலும் நம்ம சம்மந்தம் இல்லாமல் வாங்க முடியாதுல்ல? ஆமாண்ணே, கர்ணா நம்ம வீட்டு வளர்ப்பு இல்லையா? ஏன்னா அவனுக்கு நம்மளை மீறி எதுவும் பண்ண தெரியாதுண்ணே, பண்ணவும் மாட்டான். அவனுக்கு எப்பவுமே நாம என்ன சொல்றோமோ அதுதானே வேத வாக்கு. ஆமாண்ணே, கர்ணா நம்ம வீட்டு வளர்ப்பு இல்லையா? ஏன்னா அவனுக்கு நம்மளை மீறி எதுவும் பண்ண தெரியாதுண்ணே, பண்ணவும் மாட்டான். அவனுக்கு எப்பவுமே நாம என்ன சொல்றோமோ அதுதானே வேத வாக்கு. இந்த வீட்டுக்கு புதுசா வந்த சில பேருக்கு புரியல போல இருக்கு. இது தெரியாம இந்த வீட்டில் சில பேர் வாய்க்கிரிய வசனமெல்லாம் பேசி சவால் விட்டு தெரியுறாங்க. ஆமாண்ணே, எனக்கும் அவங்கள பார்க்குறப்போ பரிதாபமா இருந்தாலும் வாய் கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு. அதனால நல்லா அனுபவிக்கிட்டோம். ஆமாண்டா, இந்த 6 மாச கெடுவுல அவங்களால என்ன பண்ண முடியும்? கெடு முடிஞ்சு தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அண்ணே, எனக்கு என்னமோ இவங்க எதிர்த்து நிக்கிறது யாருன்னு தெரியாம உங்க பவர் என்னன்னு புரியாம வீணா சவால் விட்டாங்களோன்னு தோணுது. அப்பா, நீங்க வேணா பாருங்க, இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க. அது இல்லாம வேற என்ன பண்ண முடியும் அவங்களால?